ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய மனதிலே, நம்முடைய உள்ளான மனிதனிலே ஒரு பெரிய மறுரூபம் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். புதிதாகிறதினால வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையனவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் இங்க எழுதி வைத்திருக்கிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட அந்த வசனத்தின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. இன்றைக்கு நிறைய அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் உலகத்திற்கு ஒத்த விதத்துல வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்க கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதுங்க. இன்னைக்கு உலக மக்கள் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். மூட நம்பிக்கை என்கிற பெயரில என்னென்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக நாம் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்கிறது தெரியாமலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற காரியத்தை நம்ம கேட்டா, எதுக்கு செய்றீங்கன்னு கேட்டா அவங்க தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. எங்க அப்பா அம்மா செஞ்சாங்க, எங்க தாத்தா பாட்டி செஞ்சாங்க, அதனால நான் அந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, எதுக்கு நம்ம செய்யறோம், எதுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு எதுவுமே தெரியாம இன்னைக்கு உலக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர்களை போல நம்ம செய்யக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க செய்யறாங்க. அதனால்தான் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ரெண்டு உலகம் இருக்குது. ஒன்று நம்ம வாழ்கிற உலகம், ஆனா இன்னொரு உலகம் நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி தரப்போகிறார். ஆண்டவர் நமக்காக புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே நீதி வாசமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அங்கே மரணம் கிடையாது, அழுகை கிடையாது, துயரம் கிடையாது, கண்ணீர் கிடையாது. வயோதிபர்கள் கூட வாலிபர்கள் என எண்ணப்படுவார்களாம். அப்படிப்பட்டதான ஒரு உலகத்தை ஆண்டவர் நமக்காக சிருஷ்டித்து தரப்போகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புதிதாகிறதுனால உங்கள் மனம் மறுரூபமாக வேண்டும். இன்னைக்கு அந்த உலகத்துல போய் நாம் வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்துல வாழ்கிற நாம் கொஞ்சம் புதிய விதத்துல வாழ வேண்டும். புதிய விதம் என்றால் வேதம் நமக்கு
என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய நன்மை எது, தேவனுக்கு பிரியமான காரியம் எது, தேவனுடைய சித்தம் என்னவென்று நாம் ஒவ்வொருவரும் பகுத்தறிய வேண்டுமா? தேவனுடைய நன்மை எது, தேவனுக்கு சித்தமான காரியம் எது, தேவனுக்கு பிரியமான காரியம் எது என்று நாம் ஒவ்வொருவரும் பகுத்தறிந்து அதை ஆராய்ச்சி செய்து அதற்கு ஏற்ற விதத்துல நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற விதத்துல நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். உலக மக்கள் செய்கிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. இதைத்தான் ஆண்டவர் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ரொம்ப தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஆண்டவர் ரொம்ப கோபப்பட்டு திட்டிதான் இந்த வார்த்தையே எழுதுறார். ஏன்னா நிறைய மக்கள் இன்றைக்கு உலகத்திற்கு சிநேகிதமாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட உலகத்திற்கு பிற்பாடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்திற்கு, உலக காரியங்களுக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், விபச்சாரரே, விபச்சாரக்காரிகளே அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனமாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். இன்னைக்கு உலகத்திற்கு சிநேகமா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சீங்க அப்படின்னா ஆண்டவரை பகைக்கணும். ஆண்டவர் நம்மளை பகைக்க ஆரம்பிச்சிருவார். யாரெல்லாம் உலகத்திற்கு பின்னாடி, உலக காரியங்களுக்கு பின்னாடி உலக மக்கள் செய்கிறது போல செய்கிறாங்களோ அவர்களுக்கு தேவனே பகையாளியாய் ஆகிவிடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தான் தரிக்கிறாங்க. அதுல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு திருமணம் எந்த நாட்கள்ல நடக்குது அப்படின்னா முகூர்த்த நாள்ல தான் நடக்குது. நீங்க சர்ச்சில் போய் பாருங்க, முகூர்த்த நாள் அன்னைக்கு சர்ச்சுக்கு போங்க, அங்க திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உலகத்திற்கு ஒத்த வேஷம். இன்னைக்கு உலக மக்கள் எதுக்காக அது செய்யறோம், எதுக்காக அந்த முகூர்த்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு நாளை குறிச்சு வச்சுட்டாங்க. அத இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளும் அந்த நாளை பார்த்து கல்யாணம் பண்றாங்க. பாத்தீங்க அப்படின்னா எல்லா கல்யாண காரியமானாலும் சரி, ஒரு முக்கியமான காரியங்களா இருந்தாலும் சரி, முகூர்த்த நாள்ல தான் செய்யறாங்க. முகூர்த்த நாள் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது, வேதத்தின்படி அது இல்ல. ஆனா இன்னைக்கு உலக மக்களை போல ஆண்டவருடைய பிள்ளைகளும் அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஏன்னா இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல. இந்த பூமியில நம்ம நிலையாய் தங்கியிருக்க போவது அல்ல. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நாம பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல. நமக்காக ஆண்டவர் நீதி வாசமாயிருக்கிற ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஆண்டவர் உருவாக்கி தரப்போகிறார். அந்த பூமி நம்ம வாழப்போகிற அந்த இடத்துல முகூர்த்தம் நல்லா கிடையாது. அதனாலதான் இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல
ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க நல்ல நேரம் பாக்குறாங்க, ராகு காலம் பாக்குறாங்க, யமகண்டம் பாக்குறாங்க, வெள்ளிக்கிழமை பாக்குறாங்க, செவ்வாய்க்கிழமை பாக்குறாங்க. இது உலக மக்கள் செய்கிற காரியம். ஆனா ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் அதை செய்யக்கூடாது. அப்போஸ்தலர் காலத்திலே செய்தாங்க. அதனாலதான் பவுல் சொல்றார், நீங்க மாதங்களையும் காலங்களையும் நாட்களையும் பார்க்கிறீர்களே அப்படின்னு அன்னைக்கே எழுதி வச்சுட்டார். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உலகத்திற்கு ஒத்த வேஷம் நீங்க தரிக்காதுங்க. ஒண்ணு குளிராயிருங்க, இல்ல அப்படின்னா அனலாயிருங்க. வெதுவெதுப்பான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். வெதுவெதுப்பான வாழ்க்கை ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு நிறைய பேர் வெதுவெதுப்பான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், வெதுவெதுப்பான வாழ்க்கை வேண்டாம், உலகத்திற்கு ஒத்த வேஷம் உங்களுக்கு வேண்டாம். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்தான் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் அருவருக்கிறார். வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு எச்சரிப்பின் சத்தத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியில சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகையினால உலகத்திற்கு ஒத்த வேஷம் நமக்கு வேண்டாம். நாம வாழ போகிற வாழ்க்கை ரொம்ப விசேஷமான வாழ்க்கை. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க நம்மளை பத்தி ஆண்டவர் ரொம்ப தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்க என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, என் கூடவே நீங்கள் நித்திய நித்தியமாய் வாழும்படிக்கு நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இந்த உலகத்துல ஒரு கூட்ட மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களை விட்டு எதற்காக நான் உங்களை பிரித்தெடுத்தேன் அப்படின்னா, நீங்கள் என்னோடு கூட இருக்க போகிறீர்கள், நீங்கள் என்னோடு கூட நித்திய நித்தியமாய் தங்க போகிறீர்கள். ஆகையினால உங்களை நான் பிரித்தெடுத்தேன், என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, எனக்கு சொந்தமானவர்களாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை பிரித்தெடுத்தேன். ஆகையினாலே நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, உலக சிநேகமாய் நீங்கள் வாழக்கூடாது, உலகத்திற்கு பின்பாக நீங்க போகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்படி உலகத்திற்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா அது கடைசியில ரொம்ப ஆபத்துல போய் முடிஞ்சிடும். ஒண்ணு குளிராயிரு, இல்ல அப்படின்னா அனலாயிரு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமான ஆராதனைய முடிச்ச உடனே வீட்டுல போய் என்ன பண்றாங்கன்னா நல்ல சினிமா பாக்குறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஈவினிங்ல சீரியல் பாக்குறாங்க. உலகத்திற்காகவே நேரத்தெல்லாம் நிறைய பேர் ஒதுக்குறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். ஒண்ணு சீரியலே பார்த்துட்டு சினிமாவே பார்த்துட்டு நீ அப்படியே போயிரு. சர்ச்சு வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம். சும்மா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வெளி வேஷம், பக்தியா வாழ்றது போல வாழ்றது. ஆனா அந்த ரங்கத்துல பாவம் செய்வது, அந்த ரங்கத்துல தவறு செய்வது, அந்த ரங்கத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வது, அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். ஒண்ணு அனலாயிரு, இல்லையா வெதுவெதுப்பா இருந்துரு. ஒண்ணு குளிரா இருந்துரு. ஆனா வெதுவெதுப்பான வாழ்க்கை மாத்திரம் வேண்டாம். ஆண்டவரை ஒருத்தரும் ஏமாத்தவே முடியாது. அவர் ஏமாந்து போகிற தெய்வம் அல்ல. நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம செய்யறது ஒருவேளை நம்ம பாஸ்டருக்கு, ஊழியக்காரருக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆண்டவரை ஒருத்தரும் மறைக்கவே முடியாது. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஆண்டவரை மறைக்க முடியாது. ஆண்டவருக்கு மறைவான காரியங்கள்
எதுவுமே கிடையாது. ஆகையினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் அனலான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். வெதுவெதுப்பான வாழ்க்கைய விட்டுருங்க. உலக சிநேகத்தை விட்டுருங்க. நமக்காக ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கொஞ்சம் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல எதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு டிஸ்டர்பா இருக்கிறதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க, கட் பண்ணி விட்டுருங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்ற, உனக்கு கண்ணு இடரல் உண்டாக்கினால் அந்த கண்ணை பிடிங்கி போட்டுரு. உன் கையை உனக்கு இடரல் உண்டாக்கினா அந்த கையை வெட்டி போட்டுரு. உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை தரித்து போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தை விட முடியாம, உலக காரியங்களை விட முடியாம, உலக சிநேகத்தை விட முடியாம இன்னைக்கு தவிக்கிறாங்க. பரலோகமும் வேணும், ஆனா உலகமும் வேணும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்றாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். ஒண்ணு பரலோகத்திற்காக வாழணும், ஒண்ணு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். இல்ல அப்படின்னா உலகத்திற்காக வாழ்ந்து கடைசியில் நரகத்துக்கு போயிடணும். அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட மாத்திரம் முடியவே முடியாது. ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா நம்மளை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால நம்முடைய வாழ்க்கை கரெக்டா இருக்கணும். யாருமே அந்த நியாய தீர்ப்பு நாளில தப்பிக்க முடியாது. யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் மத்திய 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்க அற்புதங்களை நடப்பித்தோம், ஆண்டவரே நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், உமக்காக செயல்பட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள். உங்க செய்கை சரியில்லை, உங்க வாழ்க்கை முறை சரியில்லை. நீங்க எனக்காக நீங்க செயல்பட்டீங்க, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா உங்க செயல் சரியில்லை. உங்க செயல் எல்லாம் அக்கிரம காரியங்களா இருந்தது. எனக்காகவும் நீங்க செயல்பட்டீங்க, ஆனா உங்க வாழ்க்கை சரியில்லை, உங்க அந்தரங்க வாழ்க்கை சரியில்லை. அதனால உங்களை நான் தெரியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் நரகத்துக்கு. ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார்னா, முக்கியத்துவம் ஆண்டவருடைய பார்வை நம்ம மேல இருக்குது. ஆண்டவருடைய கண்ணு ஒவ்வொருத்தர் மேல இருக்குது. யாரா இருந்தாலும் சரி. அற்புதம் செய்யறது யாரு? இன்னைக்கு பெரும்பாலும் ஊழியக்காரங்க, அதிசயங்களை நடப்பிக்கிறது, பிசாசுறது, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவங்க, அவங்களே ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் இன்னைக்கு அநேகர் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால ஆவியானவர் இன்னைக்கு நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. கொஞ்ச நாள் வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிச்சிட்டு நமக்காக ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிற, உண்டாக்க போகிற அந்த நீதி வாசமாயிருக்கிற புதிய வானம் புதிய பூமியில போய் ஆண்டவரோடு சந்தோஷமா வாழணும். அந்த வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு வருட கணக்கெல்லாம் கிடையாது, நித்தியமான வாழ்க்கை. ஆனா அதே நேரத்துல நரகம் என்பது ரொம்ப கொடிதானது, அதுவும் நித்தியமானது. வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு நரகம் இருக்கிறது, நரகமும் நித்தியம்தான். எப்படி பரலோகம் நித்தியமானதோ அதே போல நரகமும் நித்தியமானது. இதை குறித்து இன்னைக்கு நம்ம நிறைய பேர் யோசிப்பதில்லை, சிந்திப்பதில்லை. கொஞ்ச நேரம் அக்கினியில போட்டு எடுத்து விட மாட்டாங்க. அந்த அக்கினியிலே தான் கடைசி வரைக்கும் வேதனைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தை நீங்க அனுபவிச்சீங்க அப்படின்னா நரகத்துல போய் வேதனைய அனுபவிக்கணும். ஆனா உலகத்துல ஆண்டவருக்காக எல்லாத்தையும் வெறுத்து நம்ம வாழ்வோம் என்றால் பரலோகத்துல ஆண்டவரோடு கூட சந்தோஷமாய் வாழலாம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு புரிகிறதற்காக நான் சொல்லி ஜெபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையை நான் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம்
16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ள சிந்தித்து சொல்லிக் கொண்டான். பாருங்க, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், நிறைய நிலம் அவனுக்கு இருந்தது. அந்த நிலங்கள் எல்லாமே நன்றாக விளைந்தது. விளைஞ்ச உடனே எல்லாரும் யோசிக்கிறது போல அவனும் யோசித்தான். அத பெருசா களஞ்சியத்தை சேர்த்து அது நிறைய சேர்த்து வச்சு நல்லா வாழலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இது உலகத்துல எல்லாருமே அப்படிதான் யோசிப்பாங்க. நிறைய நமக்கு பணம் வந்த உடனே நாம என்ன பண்ணுவோம்? பேங்க்ல கொண்டு போய் பிக்ஸட் டெபாசிட் பண்ணி அதுல இருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவோம்? செலவு பண்ணுவோம். இதுதான் சேர்த்து வைக்கிற முறைமை. இவங்களை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நல்ல மனுஷன், நல்ல உஷாரான ஆளு, ஏன்னா அவருக்காக அவருடைய பிள்ளைக்காக எல்லாத்துக்காக சேர்த்து வச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை சமுதாயத்துல இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 20வது வசனத்துல, தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே. சேர்த்து வச்ச ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ முட்டாள் அப்படின்னு சொல்றார். உலகம் எப்படி என்ன சொல்லும்? இவன் தான் நல்ல மனுஷன். சேர்த்து வைக்கிறவங்கள இன்னைக்கு உலகம் வாழ்த்தும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, மதிகேடனே அப்படின்னு திட்டுறான். சேர்த்து வைக்கிற மனுஷனை இந்த உலகம் வாழ்த்தும். ஆனா ஆவிக்குரிய உலகம் சேர்த்து வைக்கிறவங்களை பார்த்து முட்டாளனி சொல்லும். இயேசுநாதர் சொன்னதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா இந்த பூமியில சேர்த்து வைக்கிற எல்லாத்தையுமே இங்கேயே விட்டுட்டு போகணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். பாருங்க, இதே காரியத்தை சங்கீதம் 39 தாவீது ராஜா எழுதுகிறார். 6வது வசனம், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். பாருங்க, இந்த பூமியில எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை நாம சம்பாதிக்கிறோம், இங்க சேர்த்து வைக்கிறோம். ஆனா நம்ம ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்பட்டால் அதுக்கு பின்னாடி யாருக்கு அது போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில எல்லாருக்கும் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இந்த உலகம் என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த பூமியில நீ நிறைய சேர்த்து வை, உனக்காக உன்னுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக சேர்த்து வை என்று இந்த உலகம் சொல்லும். ஆனா ஆவிக்குரிய உலகம் என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம்,
உலகம் சொல்லும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நிறைய சேர்த்து வை, வயதான காலத்திற்கு அது உதவியா இருக்கும்னு சொல்லும். இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தான் தரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேரு ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா சேர்த்து வைக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? மதிகேடனேன்னு சொல்றார். நாம எங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்துல நாம பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்துல பொக்கிஷத்தை எப்படி சேர்க்கிறது அப்படின்னா, ஒரு ஐஸ்வர்யவன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றார், உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும், கட்டளைகள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், நான் சிறு வயதிலிருந்து அதை கடைபிடிக்கிறேன். அடுத்தது உடனே ஆண்டவர் சொல்றார், இன்னொரு குறை உன்னிடத்தில் இருந்து. அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானா இருந்தபடினால ஆண்டவர் சொல்றார், உனக்கு உண்டான யாவற்றையும் விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும். அதுக்கு பின்னாடி என்ன? பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவனா இருந்தபடினாலே அவன் துக்கத்தோடு திரும்பி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்துல பொக்கிஷம் சேருகிற விதத்துல நம்முடைய வாழ்க்கை முறை இந்த பூமியில இருக்க வேண்டும். இந்த பூமியில நாம எதை வச்சிருந்தாலும் சரி, அதனால ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை. எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு தங்கம் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு வீடு வச்சிருந்தாலும், எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் சரி, அதனால ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை. இந்த பூமியில நல்ல திருப்தியா சாப்பிடலாம், ஆடம்பரமான உடை அணியலாம், ஆடம்பரமா வாழலாம், அவ்வளவுதான். இந்த ஆடம்பரமான வாழ்க்கை ஆவிக்குரிய உலகத்திற்கு நமக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாது. நான் ஒரு புத்தகத்துல ஒரு சாட்சியை படித்தேன். ஒரு பெரிய பணக்கார மனுஷன், அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுடைய அறையில வந்து பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சான். சேர்க்க ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் ஃபுல்லா வந்து பணம் ஆயிடுச்சுது. ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா அவர் உள்ள போய் பணத்தை எண்ணணும், கவுண்டிங் பண்ணணும் அப்படின்னு உள்ள அந்த அறைக்குள்ள போய் அதை லாக் பண்ணிருக்கிறார். உள்ள பணத்தை வந்து என்றார். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம் ஆச்சுது. ரிட்டன் வெளியே போகணும் அப்படின்னு வந்து அவர் முயற்சி செய்கிற பொழுது அந்த லாக் வந்து திறக்கவே இல்லையா. பாருங்க, பல கோடி பணம் அவரிடத்துல இருந்தது. பாருங்க, எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தா கடைசியில முடியவே இல்லை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. வீட்டுல இருக்கிறவங்க அங்கங்க தேடி பார்த்தாங்க, எங்க போனாருன்னு தெரியல. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அந்த மனுஷன் கையை காயப்படுத்தி அங்க செவர்ல வந்து ஒரு பெரிய வாக்கியம் எழுதி வச்சிருந்தாராம். அது என்ன வாக்கியம் அப்படின்னா, பணம் ஒன்றுக்கும் உதவாது. பணம் ஒரு இடத்துல கோடிக்கணக்கா இருந்தது. ஆனா அந்த அறை வீட்டுக்குள்ள அவருடைய வயிற்றுக்கு அந்த பணம் உதவவில்லை. அவருடைய தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பதற்கு அந்த பணம் உதவி செய்யவில்லை. கடைசியில 1 நாள் 1 வாரம் ஆச்சு, தண்ணி இல்லாம, ஆகாரம் இல்லாம, அப்படியே கடைசியில அந்த பணத்துக்கு மேலேயே அப்படியே செத்து கிடந்தாராம். அந்த லாக்கை திறக்க முடியல. வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து அவர் எங்க போனாருன்னு தெரியல. கடைசியில சந்தேகப்பட்டு உள்ள போய் உடைச்சு பார்த்தா அந்த பெரிய கோடீஸ்வரர் அந்த பணத்து மேலேயே செத்து கிடக்கிறாராம். எல்லாரும் பார்த்தாங்களாம், பணம் ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு ரத்தத்திலே எழுதி வச்சிருந்தாராம் அந்த மனிதர். உண்மைதான்.
எவ்வளவு பணம் இருந்தது, ஆனா அந்த பணத்தை வச்சு தண்ணி வாங்கி குடிக்க முடிஞ்சுதா? அந்த சூழ்நிலை இல்ல. இந்த பணம் 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 அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு அலைந்து திரிகிறார்கள். பணத்தை நிறைய சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. பணம் எல்லாத்துக்குமே அவசியம்தான். ஆனா அந்த பணத்துக்கு பின்னாடியே, பணம் சம்பாதிப்பதற்கு பின்பாகவே ஓடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நம்ம போவதுதான் உலக சிநேகம். இன்னைக்கு உலக மக்கள் எல்லாரும் பணத்திற்கு பின்னாடி, சம்பாத்தியத்திற்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போன்றதான வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். போதும் என்கிற மனதோடு கூட வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் நாம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த சிந்தனை மாத்திரம் நமக்குள்ள இருந்தா போதும். நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, இந்த பூமியில் இருக்கிற இவைகள் எல்லாம் எனக்கு சொந்தமானவல்ல, நான் என் ஆண்டவருக்கு சொந்தமானவன், என் ஆண்டவருக்கு சொந்தமானவள். என்னை ஆண்டவர் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த எல்லா ஜனத்திலிருந்து என்னை மாத்திரம் தனியா பிரித்து அவரோடு கூட உட்கார வைப்பதற்காக, அவரோடு கூட வாழ வைப்பதற்காக ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் என்கிற அந்த சிந்தனை, உணர்வு மாத்திரம் இருந்தா போதும், நம்ம உலகத்திற்கு பின்னாடி போகவே மாட்டோம். நிறைய பேர் உலகத்திற்கு பின்னாடி போறதுனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார். அப்படி உலகத்திற்கு பின்னாடி போய் நிறைய சம்பாதிக்க, நிறைய நீ ஓடணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தை மதிகேடனே அப்படின்னு சொல்றார். அதனால இன்னைக்கு பரலோகத்துல நாம பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். எவ்வளவு நம்மளால தான தர்மம் செய்ய முடியுமோ, எவ்வளவு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, அவ்வளோ காரியத்தை நம்ம செய்யணும். செய்ய செய்ய பரலோகத்துல பொக்கிஷமாய் அது சேர்ந்து கொண்டே இருக்கும். பரலோகத்துல நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னா, ஒரு நாளில இந்த உலகத்தை முடிச்சுட்டு அங்க போகிற பொழுது அது நமக்கு பிரயோஜனப்படும். இங்க சேர்த்து வைக்கிறதுனால ஒண்ணுமே நமக்கு பிரயோஜனமே இல்லை. அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தேவனுடைய நன்மை என்ன, தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் உணர்ந்து செயல்படணும். இந்த உணர்வு இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இல்ல. என் மனம் புதிதாகணும், என் வாழ்க்கை முறை மாறணும், என் சிந்தனை முறை மாறணும் அப்படிங்கிற காரியங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக வேண்டும். பூமிக்குரிய காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நமக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கிறது. பூமிக்குரிய மனிதர்கள் வாழ்கிறது போல நம்ம வாழணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறோம். அதனால ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், பூமிக்குரிய சிந்தனை வேண்டாம், நான் பரலோகத்திற்குரியவன், உம்மோடு கூட வாழ போகிறவன் என்கிற அந்த சிந்தனை நமக்குள்ள வந்தா போதும், இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் தன்னைத்தானே வெறுக்கணும். இன்னைக்கு அந்த வெறுப்பு என்பது எவ்வளவு தூரம் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது அவரவருக்கு தெரியும். இன்னைக்கு சுய வெறுப்பு என்பது நிறைய பேருக்குள்ள இல்லை. இந்த சுய வெறுப்பு நமக்கு அவசியம். தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை பின்பற்றணும். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போவதற்கு நமக்கு ஒரு வழியை காண்பிச்சுட்டு போயிருக்கிறார். அந்த வழி பாடுகள், உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு வழிதானே தவிர பஞ்சுமத்தை அல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க விரும்புற காரியம், ஆண்டோடைய பிள்ளைகள் விரும்புற காரியம் பரலோகம் போகணும், ஆனா நல்ல பஞ்சுமத்தை போல ஒரு வழியில போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரலோகத்திற்கு போவதற்கு பஞ்சுமத்தை போன்ற வழி அல்ல, கரடு முரடான வழிகள் தான், பாதை குறுகலான பாதை தான். இயேசு கிறிஸ்து தான் அந்த பாதை வழியா போயிருக்கிறார். அவர் தான் நமக்கு அடிச்சுவடை வைத்து விட்டு போயிருக்கிறார். அவர் வாழ்ந்தது போல இந்த உலகத்துல நாம வாழணும். எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறது கிறிஸ்துவத்துல கிடையாது, வேதத்துல கிடையாது. காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது கிடையாது. இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சட்ட புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அப்படிதான் வாழணும். இங்க லஞ்சம் கொடுத்தோ ரெக்கமெண்டேஷன்லோ பரலோகத்திற்கு போக முடியாது. நீ
நியாயம் தீர்க்கிறவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற பொழுது அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு எல்லாரும் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கணும். பவுல் சொல்றார், நாம் எல்லாரும், பெரிய ஊழியக்காரர் பவுல், அவர் சொல்றார், நானும் உங்களை போல சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல நிற்க போகிறோம். அன்னைக்கு இந்த பூமியில நம்ம கூட வருகிற காரியம், நாம இந்த பூமியில செய்த நற்கிரியைகள் மாத்திரமே, நற்கிரியைகள் மாத்திரம்தான் நம்ம கூட வரும். அதனால பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற அந்த வாழ்க்கை வாழ வேண்டும். உலக மக்கள் இன்னைக்கு பூமியில சேர்க்க நினைக்கிறாங்க, அத மாதிரி வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இந்த உலகத்திற்கு ஒத்த காரியங்கள் வேண்டாம். உலக மக்கள் செய்கிறது போல நாம செய்யக்கூடாது. நமக்கும் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர்கள் பேசுறது போல எல்லாத்தையும் பேச முடியாது. அவங்க பார்க்கறது போல எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அவங்க படிக்கிறது போல எல்லாத்தையும் படிக்க முடியாது. நமக்கென்று ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற ஒரு வரைமுறை உண்டு. அந்த வரைமுறையை நம்ம மீறக்கூடாது. இந்த வேதத்திற்குள்ளதான் நம்ம நிற்கணும். ஏன்னா நம்ம வாழ போகிற இடம் தங்கமயமான இடம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா? நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நின்று, ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு என்னோடு பேசியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள உலக சிநேகம் இருக்குது. உலகம் நமக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கிறது. வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை இருக்குது. அதனால்தான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால இன்றைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. உலக சிநேகம் வேண்டான்னு கர்த்தர் சொல்றார். உலக காரியங்கள் வேண்டான்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிறபடினாலேதான் ஆவியானவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறப்பா, என்னை நான் அர்ப்பணிக்கிறப்பா. எனக்குள்ள உலக சிநேகம் இருக்கிறது, எனக்குள்ள உலக சிநேகம் இருக்கிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்க புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்க புரிந்து கொண்டோம். உலக சிநேகமாய் வாழ மாட்டோம் ஆண்டவரே. உலகத்திற்கு பின்னாடி நாங்க போக மாட்டோம் ஆண்டவரே. வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை வாழ மாட்டோம்ப்பா. இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ரக்கா துல்லா கபா ரீமா ஷகா துல்லா கபா தலா ஷகபா ரீமா ஷிகா லுதலா கபா தலா ஷகபா ரீமா தலா துல்லா கபா ஷிகா பாபா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க கண்ணு உங்களுக்கு இடர்கள் உண்டாக்குதா? கண்ணை பிடிங்கி போடுங்க நீ ஆண்டவர் சொல்றார். உங்க கை உங்களுக்கு இடர்கள் உண்டாக்குதா? அந்த கையை வெட்டி போடுங்க சொல்றார். இந்த கால் இடர்கள் உண்டாக்குகிறதா? அந்த காலை தரித்து போடுங்க கர்த்தர் சொல்றார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த காரியங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடர்களா இருக்கிறது. அதை நான் விடுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். சாக்காதோ ரேமா ஷேகா லோகா ராகபா ரேமா ஷகபா தலா ஷகபா தலா கபா ரேமா தலா 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 துனபா. ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உலக சிநேகம் எனக்கு வேண்டாம். உலகத்திற்கு ஒத்த வேஷமா தரிக்க மாட்டாண்டே. ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களை சுத்திகரிக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களை சுத்திகரிக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவபலியாய் 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 பலிபீடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ரீகா லூலா ஷகபா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நல்ல கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்க விருப்பப்பட்டவர்களே, உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க கண்ணின் பார்வை சரியில்லை, உங்க பேச்சு சரியில்லை, உங்க நடத்தை சரியில்லை, வெறுவெறுப்பான வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கிறது. அதனால் ஆவியானவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ரீமா ஷகா துனபா ரீமா தேசிகா ராகபா ரீமா ஷகா பாபா. வெறுவெறுப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்க ஆளுகை இறங்குவதா, உங்க ஆளுகை இறங்குவதாக, உங்க ஆளுகை இறங்குவதாக. இப்பொழுது பரலோக அக்கினி இறங்கட்டும், பரலோக அக்கினி இறங்கட்டும், பரலோக அக்கினி இறங்கட்டும். வெறுவெறுப்பான வாழ்க்கைகள் இயேசுவின் நாமத்தில்
சுத்தரிக்கப்படுவதாக. ராமா சகா தூரா காபா ஒப்புகளுக்கு இருதயத்தை கடினப்படுத்துங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள வெகுதுமான வாழ்க்கை இருக்கிறது, வெகுதுமான வாழ்க்கை இருக்கிறது. விட்டு கொடுங்க. ஆண்டவரே ஆண்டவரே, நான் குந்தி குந்தி வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ரீகா சகா தேவா தேவா தாக்கா தாரா காபா ரீகா தூரா காபா ராபா சகா என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுத்தப்படுத்துங்க ஐயா. ஒப்புக்கொடுங்க தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுங்க, பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க, அவரோடு கூட பேசுங்க. இந்த உலகத்துல நிறைய சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சேர்த்து வைக்காத மகனே, நீங்க சேர்த்து வைக்காத மகனே, பரலோகத்துல போட்டி சேர்த்து அது உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பரலோக வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும். நீங்க சேர்த்து வைக்காதா எல்லாத்தையும் விட்டு தான் போகணும். இன்றைக்கு உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கிறார், நீ என்ன செய்வாய் கர்த்தர் கேட்கிறார். ஆகையினால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறேன், அந்த வாழ்க்கை வாழ போகிறான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், பூமியில சேர்த்து வைக்கிறது எனக்கு வேண்டாம்ப்பா, பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ போகிறான்ப்பா. இந்த உலக மக்கள் செய்யறது போல நான் இதை செய்ய மாட்டேன். இந்த உலகத்துல எல்லாரும் பணம் ஓடுறாங்க, வீடு வீடுன்னு ஓடுறாங்க, சொத்துன்னு ஓடுறாங்கப்பா. நான் அதற்கு ஏற்றதில்லை, அதற்கு வாழ்க்கை நான் வாழ மாட்டேன்ப்பா. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நான் தரிக்க மாட்டேன்ப்பா. அன்றுவரை நான் வேதனைக்கப்பட்டவர், நான் உமக்காக வாழ பிறந்தவர், உங்களோடு கூட இருக்க அழைக்கப்பட்டவன் என்பது உங்களிருந்து நான் செயல்படுவேன்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. விழுந்து நாளுக்கு அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாக பொறாமை தூக்கி எறிந்தேன், வாக்குவாத பொறாமைகள் தூக்கி எறிந்தேன். ஆண்டவர் இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டேன், ஆண்டவர் இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டேன். அர்ப்பணித்தேன் நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நாடெல்லாம் உமக்கு சொந்தமையா. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் அப்பா, உமக்கு சொந்தமானவர்கள், உம்மோடு கூட இருக்க போகிறவர்கள் அப்பா. சில நேரங்களில உலகத்துக்கு பின்னாடி போயிடுறோம்ப்பா, இந்த மண்ணுக்கு பின்னாடி போயிடுறோம். எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்கப்பா. இந்த மண்ணுக்காக நாங்க மாணிக்கத்தை உங்க கூட வாழ்கிறது மேன்மையான வாழ்க்கைய சில நேரங்கள்ல மறந்து விட்டுறோம்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க, கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும், உத்தமமா வாழணும் நினைக்கிறீங்க. சில நேரங்களில முடியாம போயிருது. ஆண்டவரிடத்துல கிருபை கேளுங்க. ஆண்டவரே நீங்க கிருபையா இருக்கப்பா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்தமாய் உண்மையாய் உமக்காக வாழ்வதற்கு கிருபை கொடுங்கப்பா. நாங்க சில நேரங்களில உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சிடுறோம். இனி நாங்க அப்படி வாழ மாட்டோம். என்ன வந்தாலும் சரி உமக்காக நிற்போம், என்ன வந்தாலும் பரிசுத்தத்தை நிற்பாண்டவரே.
என்ன வந்தாலும் சரி உமக்காய் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. பரலோக தகப்பனே, இந்த நாள்ல அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உலகத்திற்கு ஒத்த வேஷ தரிக்காதுங்க. நீ எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க. உம்முடைய நன்மை, உமக்கு பிரியமானது என்னதென்று, உங்களுடைய சித்தம் என்னதென்று நாங்க பகுத்தறியத்தக்கதாக வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு நேராக எங்களை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி. அந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து விட்டதற்காய் நன்றி. உங்க பக்கமாய் நீங்க திருப்பி கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க தொட்டு ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தினதற்காய் நன்றி. இருதயத்தின் எண்ணங்கள், ஏற்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க நிறைவேற்றி கொடுங்க. வசனத்திற்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. நான் இந்த உலக சிநேகமா வாழ மாட்டேன், உமக்காக வாழ்ந்தது ஒப்பு கொடுத்திருக்கிறாங்கப்பா. அதன் நிமித்தம், கீழ்ப்படிந்தது நிமித்தம், ஒப்பு கொடுத்தது நிமித்தம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொடுங்கப்பா. இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி நீங்க அப்படி செய்ததற்காக நன்றி. அந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.